முயற்சி வெற்றிக்கு தூணாகும். தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். தன் சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக மழை சரியாக பெய்யாததால் அவன் பயிர்கள் முற்றிலும் வறண்டு போயின. கிராமத்தினர் அவனிடம் விவசாயத்தில் ஒன்றும் கிடையாது, வேறொரு வேலை பார்த்துக்கொள் என்று கூறினார்கள். ஆனால் முருகன் உறுதியாக, நான் முயற்சி செய்வதை நிறுத்தமாட்டேன். என் நிலத்தில் இருந்து நான் வெற்றி பெறுவேன் என்று தீர்மானித்தான். ஒருநாள் அவன் நிலத்தை தோண்டிக் கொண்டிருந்த போது ஒரு பெரிய பாறை அடித்தது. அது அவனுக்கு பெரிய தடையாக இருந்தது. பலர் சொன்னார்கள், இந்த பாறை நீக்க முடியாது, அதை விட்டுவிட்டு வேறு வேலை பாரு என்று. ஆனால் முருகன் அதை விட்டுவைக்கவில்லை. அவன் பாறையை அகற்ற முயன்றான். பல நாட்கள் தொடர்ந்து உழைத்து அந்த பாறையை அகற்றும்போது அதற்கு கீழே ஒரு சிறிய நீரூற்று வெளியேறியது. அந்த நீரை பயன்படுத்தி அவன் நிலத்தை பாசன வசதியாக மாற்றிக் கொண்டான். சிறிய நீரூற்று பின் பெரிய குளமாக மாறியது. முருகன் தனது நிலத்தில் சிறந்த விளைச்சல் பெற்றான். கிராமத்தினர் அனைவரும் ஆச்சரியத்தில் பார்த்தனர். இன்னும் சிறப்பாக, முருகனைப் பார்த்து ஊரிலுள்ள மற்ற விவசாயிகளும் தங்கள் நிலத்தில் அதிக முயற்சி எடுத்து வெற்றி அடையத் தொடங்கினர். கதை நீதி: நம்பிக்கை மற்றும் தொடர்ந்து செய்யும் முயற்சியால் எந்த விதமான தடைகளையும் கடந்து வெற்றி பெறலாம். எதிலும் முயற்சி செய்வதை விட்டுவிடக்கூடாது.